தேர்தல் ஆலோசகராகவும் செயல்பட்டு வருகிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளுக்கு ஆலோசகராக செயல்பட்டார். அதில் ஒருவர் அமைச்சராக ஆனதும் சில ஜவுளி நிறுவனங்களுக்கும் பயிற்சியாளராகவும் வணிக பிசினஸில் காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு என 10க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஒரு ஐடியா உங்கள் பிசினஸை உயர்த்தும் என்பது இவரது வெற்றி சொல். நமது ஐடியா பிளஸ் நிறுவனத்தின் உன்னத நிறுவனர் மதிப்பிற்குரிய கிருஷ்ண வரதராஜா அவர்களை பெருமையுடன் மேடைக்கு அழைக்கிறோம். இப்படி ஒருத்தம் வாழ்ந்தாங்கிற பேரு பிசினஸ் ஜாம்பவான்களுக்கு மத்தியில நான் என்ன பேச போறேன் அப்படின்னு லேசா ஒரு எண்ணம் இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்க்கும்போது உற்சாகமா இருக்கு. நான் மணப்பாறையில இருக்கேனா இல்ல சென்னையில ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கேனா அப்படின்னு ஒரு குழப்பம் வர அளவுக்கு மணப்பாறைக்குள்ள இவ்வளவு சிறந்த ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கிற இந்த சகோதரர்கள் அனைவருக்கும் முதல்ல உங்க சார்பா எனது பாராட்டுக்களை நானு பதிவு செஞ்சுக்கிறேன். எனக்கு எதையுமே சீரியஸா பேசி பழக்கம் கிடையாது. நான் ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வியோட இந்த நிகழ்ச்சியை துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. திருநெல்வேலி அப்படின்னா அல்வா இல்லையா? அப்படி இந்த மணப்பாறைக்கு என்ன அடையாளம்? மணப்பாறைக்கு எதுங்க அடையாளம்? முறுக்கு அடையாளம் இல்லையா? எனக்கு கோவில்பட்டியில நான் பேச போயிருக்கும் போது கோவில்பட்டி நண்பர்கள்ட்ட சொன்னேன், கோவில்பட்டி கடலை மிட்டாய்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஏதோ ஒரு கடலை மிட்டாய் வித்துட்டு இருக்கு. ஆனா கோவில்பட்டியில இருந்து ஒருத்தர் ஒரு பிராண்டா என்ன ஆகி வரல, எமர்ஜ் ஆகி வரல. மசாலான்னா சக்தி மசாலா ஒரு பிராண்ட், அவங்க என்ன இருக்காங்க, எமர்ஜ் ஆயிருக்காங்க. அப்படி மணப்பாறையிலிருந்து நிறைய அடையாளங்களை உருவாக்கணுங்கிற நோக்கத்துல இப்படி ஒரு சிறப்பான நிகழ்வை ஜேகாம் சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பாருங்க, நம்ம எல்லாம் எங்கேயாவது நடந்து போனோம்னா நம்மளை என்ன சொல்லி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, நம்ம செய்யற தொழிலை சொல்லிதான் நம்மளை அடையாளம் சொல்லுவாங்க. இப்ப டாக்டர் நடந்து போறாருன்னு வச்சுக்கங்களேன், என்ன சொல்லுவாங்க, இவர் தான் அந்த குமரன் ஹாஸ்பிட்டல் டாக்டர் தெரியுதா அப்படிம்பாங்க. ஒரு ஜுவல்லரி ஓனர் நடந்து போனா என்ன சொல்லுவாங்க, யாருன்னு தெரியுதா, இவர் தான் அந்த ஜுவல்லரி ஓனர் அப்படிம்பாங்க. அப்ப நம்மளை எதை வச்சு அடையாளம் சொல்லுவாங்கன்னு சொன்னா, நாம செய்யற தொழிலை வச்சுதான் நம்மளை அடையாளம் சொல்லுவாங்க. கரெக்டா? செய்யற தொழில் உங்களுக்கு அடையாளமா இருந்தா நீங்க பிசினஸ்ல துவக்க நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். தொழில் உங்களுக்கு அடையாளமா இருந்தா பிசினஸ்ல துவக்க நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த தொழிலுக்கே நீங்க அடையாளமா ஆயிட்டீங்கன்னு சொன்னா வெற்றி நிலையில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். மசாலா தயாரிச்சு எவ்வளவோ பேர் சம்பாதிச்சாங்க, அதுல சாதிச்சது சக்தி மசாலா தான். பனீர் தயாரிச்சு எவ்வளவோ பேர் சம்பாதிச்சாங்க, அதுல சாதிச்சிருக்கிற ஒருத்தர் மில்கி மிஸ்ட். மைசூர் பா தயாரிச்சு எவ்வளவோ பேர் சம்பாதிச்சிருக்காங்க, அதுல சாதிச்சது யாருங்க, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இல்லையா? இவங்கெல்லாம் அந்த துறைக்கே என்ன வராங்க, அடையாளமா மாறுறாங்க. அப்ப இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு தொழில் உங்களுக்கு அடையாளமா இருக்கு, நாளைக்கு இந்த தொழில் துறைக்கே நீங்க அடையாளமா ஆகணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். அந்த உற்சாகத்தோட நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரெல்லாம் பிசினஸ்ல ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் எங்க போனாலும் கவனிக்கிறேன். வெற்றியோட அளவு எவ்வளவு, ஒரு மனிதன் எவ்வளவு வெற்றி பெறுவான் அப்படின்னா அவனுடைய சிந்தனையின் அளவு பிளஸ் தைரியத்தின் அளவு, அதுதான் வெற்றியின் அளவு. வெற்றியோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. வெற்றியுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. ஒரு மனிதனுடைய சிந்தனையின் அளவு பிளஸ் தைரியத்தின் அளவு, இதுதான் அவனுடைய வெற்றியின் பரப்பளவு. சில பேர் எப்படி சிந்திச்சு பழகிருப்பாங்கன்னா, இந்த மணப்பாறையில அவங்க ஏதோ ஒரு தெருவுல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தெரு அளவுக்கு தான் சிந்திச்சு பழகிருப்பாங்க. சில பேர் மணப்பாறை அளவுக்கு சிந்திச்சு பழகிருப்பாங்க, சில பேர் திருச்சியோட அளவுக்கு சிந்திச்சு பழகிருப்பாங்க. எவ்வளவு தூரம் சிந்திச்சு பழகிருக்காங்களோ அவங்க அவ்வளவு தூரம் தான் அவங்களால என்ன பண்ண முடியும், வெற்றி அடைய முடியும். ரொம்ப நேரமா நீங்க பேச்ச கேட்டுட்டே இருக்கீங்களா, அதனால ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த 2வது படியில இருந்து கீழே குதிக்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும். இங்க 2வது படி இருக்குல்ல, தெரியுதா, தர தெரியுதா? அந்த படியில இருந்து ஒரு ஜம்ப் பண்ற அளவுக்கு ஒரு யங்ஸ்டர் யாராவது இந்த அரங்கத்துல இருக்கீங்களா? நீங்க இருக்கீங்களா பிரதர்? வாங்க. அந்த 2வது படி, கீழே இருந்து 2வது படி.
கீழே இருந்து ரெண்டாவது, நீங்க இந்த 3வது படியில நிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா தான் நிக்கிறீங்களா? 2வது படியில இருந்து கீழே குதிக்கணும். குதிங்க, சும்மா சாதாரணமா குதிங்க போதும். ஓகே, இப்ப டாப்புக்கு வாங்க. இந்த மேடையில இருந்து கீழே குதிக்கணும், இல்ல அந்த லாஸ்ட் படியில இருந்து கீழே குதிக்கணும். ஓகே, இததான் நான் சொல்றேன் தைரியத்தின் அளவு அப்படின்னு சொல்றேன். இதான் நான் என்ன சொல்றேன், தைரியத்தின் அளவு அப்படின்னு சொல்றேன். சில பேருக்கு பாருங்க, திருச்சியில ஒரு பிரான்ச் போடலாமான்னு தோணும். இங்க ஒரு குரல் கேட்கும், வேணாம், இருக்கிறத ஒழுங்கா பாரு, அங்க போய் நாளைக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள வேற யாரும் இழுத்து பிடிச்சு உட்கார வைக்க மாட்டாங்க. அவங்க மனசே அவங்களை என்ன பண்ணிரும், இழுத்து பிடிச்சு உட்கார வச்சிடும். நான் எங்க போனாலும் பிசினஸ் பீப்புள முதல்ல ஸ்கேன் பண்ணி பார்ப்பேன், இவங்க எப்படிப்பட்ட டைப் அப்படின்னு. நீங்களும் இப்ப உங்களை ஸ்கேன் பண்ணி பாருங்க. பிசினஸ் பீப்புள்ல 2 விதமான மனிதர்களை நான் பாக்குறேன். ஒருத்தரை நான் மணி மைண்ட்னு சொல்லுவேன், இன்னொருத்தர பிசினஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஒண்ணு இல்ல, இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச ஒருத்தர் என்ன பண்றாரு, மணப்பாறை பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு. அங்க ஒரு டீ கடை கண்ணாபின்னு சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு மணி நேரம் நின்று அந்த கூட்டத்தை அவர் வேடிக்கை பார்க்கிறார், என்ன நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்க்கிறார். 1 மணி நேரத்துல 200 டீ மட்டும் வித்திருக்கு, மத்ததெல்லாம் கணக்கு எடுக்கல, அவர் டீயை மட்டும் கணக்கு எடுக்கிறார். 1 மணி நேரத்துல 200 டீ வித்திருக்கு. உடனே ஒரு கணக்கு போட்டு பார்க்கிறார், ஒரு டீல மினிமம் 5 ரூபாய் கிடைச்சா கூட 200 டீக்கு எவ்வளவு சார் கிடைக்கும்? நீங்களும் என்ன மாதிரி கணக்குல வீக்குன்னு நினைக்கிறேன். 200 டீக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1 மணி நேரத்துல டீல மட்டும் 1000 ரூபாய் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் கடை நடக்குது. ஒரு நாளைக்கு 12,000 ரூபாய் டீல மட்டும் ஒரு ப்ராஃபிட் நிக்குது. அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 3,60,60,000 ரூபாய் டீல மட்டும் கிடைக்குது. போடுறா எதிரில ஒரு டீ கடைன்னு நினைச்சா நீங்க மணி மைண்டு. நீங்க என்ன மைண்டு சார்? மணி மைண்டு. அங்க டீ குடிக்கிறீங்க, அந்த டீய வாயில வச்சா சாய்னு சொல்ற மாதிரி இல்ல, சே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் இறங்கி அடுத்த பஸ்ஸுக்கு ஏறதுக்கு முன்னாடி ஒரு டீ சாப்பிடலாம், டீ குடிச்சா நம்ம ஊரை பத்தி என்ன நினைப்பாங்க? டீங்கிறது மூட என்ஹான்ஸ் பண்ற ஒரு விஷயம், தேநீர்ங்கிறது ஒரு அனுபவம். அதை குடிக்கிற இடமே என்ன இருக்கணும், அந்த ஆம்பியன்ஸ் அந்த மூட என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும். மணப்பாறையில நல்ல டீனா என்னன்னு காமிக்கிற மாதிரி நான் ஒரு டீ கடை போறேன். ஒரு நல்ல ஆம்பியன்ஸ்ல நல்ல டீய அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அவங்க குடிக்கிற மாதிரி ஒரு டீ கடை போட போறேன்னு சொல்லி 4 பிரான்ச் போட்டு சக்சஸ் பண்ணா நீங்க பிசினஸ் மைண்ட். மணி மைண்ட்னா என்ன? எதை பார்த்தாலும் பணத்தை முன்னிலைப்படுத்தி பார்த்தீங்கன்னா நீங்க மணி மைண்ட். இதை செஞ்சா எனக்கு எவ்வளவு கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், இப்படியே யோசிச்சீங்கன்னா நீங்க மணி மைண்ட். என் கஸ்டமருக்கு என்ன கிடைக்கும், என் ஸ்டாஃபுக்கு என்ன கிடைக்கும், என் சப்ளையருக்கு என்ன கிடைக்கும், எனக்கும் என்ன கிடைக்கும்னு யோசிச்சா நீங்க பிசினஸ் மைண்ட். நான் ஜெயிக்கணும், நான் மட்டும் ஜெயிக்கணும்னு நினைச்சா நீங்க மணி மைண்ட். என் ஸ்டாஃப் ஜெயிக்கணும், என் சப்ளையர் ஜெயிக்கணும், என்னுடைய கஸ்டமர் ஜெயிக்கணும், கடைசியா நானும் ஜெயிக்கணும்னு நினைச்சா நீங்க பிசினஸ் மைண்ட். என்னுடைய இந்த 25 வருஷ அனுபவத்துல மணி மைண்ட் தோத்தாங்கன்னா திரும்ப பிசினஸ்க்குள்ளேயே வரமாட்டாங்க. பிசினஸ் மைண்ட் எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்திருக்கும் போது முதல்ல இருந்ததை விட உயர்ந்த நிலைக்கு எந்திரிப்பாங்க. அவங்களுக்கு தோல்வியே கிடையாது. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கங்க. சின்ன சின்ன எக்ஸாம்பிளாவே சொல்றேன். திண்டுக்கல்ல எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போட்டோகிராஃபர் அறிமுகமானார். அந்த போட்டோகிராஃபரை இப்ப பாக்குறேன். இப்பயும் அதே இடத்துலதான் ஸ்டுடியோ வச்சிருக்காரு, காரு, ஒரு வீடு கட்டிட்டாரு, ரோட்டரியில எல்லாம் பிரசிடென்ட் ஆயிட்டாரு. ஆனா இன்னைக்கும் அவர் தான் கேமராவை தூக்கிட்டு போய் என்ன பண்றாரு, போட்டோ எடுக்கிறார். மதுரையில 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பிசினஸ் ஈவெண்ட் பண்ணேன். அதுக்கு போட்டோ குயின் அப்படிங்கிற ஒரு கம்பெனில இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். 4 போட்டோகிராஃபர்ஸ் வந்து வேலை பார்த்தாங்க. அதோட எம்டி என் பக்கத்துல சும்மாவே உட்கார்ந்து இருந்தார். 25 வருஷமா இருக்கிற திண்டுக்கல் போட்டோகிராஃபருக்கும் ஒரு 5 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற மதுரையில இருக்கிற போட்டோகிராஃபருக்கும் என்ன வித்தியாசம்னு பாக்குறேன். திண்டுக்கல்ல இருக்கிறவரு அவரே கேமராவை தூக்கிட்டு போறாரு, சம்பாதிக்கிறதெல்லாம் தன்னுடைய சேஃப்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறார். இடம் வாங்குறாரு, வீடு வாங்குறாரு, கார் வாங்குறாரு, சமூகத்துல தம் மதிப்பை அதிகப்படுத்திக்கிறதுக்கு ரோட்டரியில சேர்றாரு. இதுவே மதுரையில இருக்கிறவர் என்ன பண்றாரு, சம்பாதிச்ச முதல்ல ஆபீஸ்ல போடுறாரு, சம்பாதிச்ச முதல்ல தொழில போடுறாரு. தானே கேமராவை தூக்கிட்டு போகணும்னு நினைக்கல. நான் கேட்டேன் திண்டுக்கல்ல இருக்கிறவர்கிட்ட, ஏன் ஒரு அசிஸ்டன்ட் போட்டுக்க வேண்டியதானு கேட்டேன்.
அவர் சொன்னாரு அசிஸ்டன்ட் போட்டா 6 மாசத்துல அவன் காம்படிட்டர் ஆயிடுறான் சார்னு. அசிஸ்டன்ட் 6 மாசத்துல என்ன ஆயிடுறான்? அசிஸ்டன்ட் 6 மாசத்துல என்ன ஆயிடுறான்? காம்படிட்டர் ஆயிடுறான் சார்னாரு. இப்ப மதுரைக்காரருக்கு அந்த பிரச்சனை இல்லையா? மதுரையிலயும் அசிஸ்டன்ட் கேமராமேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, காம்படிட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவர் அதை பத்தி கவலைப்படல. இந்த பவர் பாயிண்ட காமிங்க. அவர் என்ன பண்ணல? அதை பத்தி கவலைப்படல. இப்ப நீங்க கேள்வி கேட்டுக்கங்க, பிசினஸ் வச்சு உங்களை பாதுகாத்துக்க போறீங்களா? பிசினஸ் பாதுகாத்து உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் பாதுகாத்து உங்களையும் நீங்க பாதுகாத்துக்க போறீங்களா? முதல் ஸ்லைடு அதான். இத்தனை நேரம் இருந்துச்சா? ஓ சாரி, நான் இப்ப டாபிக்க முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். டாபிக் என்னங்க? ஹலோ, வின்னிங் ஹேபிட் இல்ல, வின்னிங் இஸ் a habit. வெற்றி என்பது ஒரு பழக்கம். சில பேர் எதை பழகி வச்சிருக்காங்க? தோல்வியை பழகி வச்சிருக்காங்க. அது யாருன்னு நான் சொல்லட்டுமா? சில பேர் சொல்லுவான், நான் உப்பு விற்க போனா மழை பெய்யுது, நான் மா விற்க போனா காத்தடிக்குது. நான் கேட்டேன், உப்புமா விற்க போக வேண்டியதானு கேட்டேன். அவன் சொல்றான், அன்னைக்கு தானே எல்லாரும் உண்ணாவிரதம் இருக்காங்கிறான். தோல்வியை அவர் பழக்கமாக்கி வச்சிருக்காரு. ஆனா வெற்றி என்பது ஒரு பழக்கம். நெக்ஸ்ட் பாருங்க, வின்ஸ் லம்பார்டி அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் கோச், ஃபுட்பால் கோச், கோச்சுக்கெல்லாம் கோச். அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, வின்னிங் இஸ் நாட் a sometime thing. அப்ப ஒரு தடவை ஜெயிப்போம், இப்ப ஒரு தடவை ஜெயிப்பேன், அப்புறம் எப்ப ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியாது, அப்பப்போ ஒரு வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட விஷயம் இல்ல வெற்றிங்கிறது. வின்னிங் இஸ் a habit. வெற்றிங்கிறது ஒரு பழக்கம். அதே மாதிரியே தோல்வி என்பதும் ஒரு பழக்கம். சார் இன்னைக்கு காலைல 5 மணிக்கு எனக்கு முழிப்பு வந்துருச்சு சார். நேற்றுக்கு பெங்களூர்ல எனக்கு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு திண்டுக்கல்ல வந்து ஸ்டே பண்றேன். 12 மணிக்கு படுத்தேன், காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் சார். 5 மணிக்கு எந்திரிக்கும் போது பாருங்க, அப்படி லேசா போர்வைய வளர்க்கிறேன், அந்த ஏசி குளிர்ல உடம்பு அப்படியே ஒண்ணு சொல்லுது. என்ன சொல்லுது? இப்ப 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ண போறேன்? 10 மணிக்கு தானே மீட்டிங் அப்படின்னு சொன்ன உடனே இந்த போர்வையை தூக்கி இப்படி போத்தி இருந்தா அது ஒரு பழக்கம். குளிரத்தானே குளிரும், நமக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குன்னு சொல்லி அந்த போர்வையை அப்படியே தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சா அது ஒரு பழக்கம். 5 மணிக்கு எந்திரிச்சிருந்தா அந்த பழக்கம் என்னை வெற்றியாளனாக மாத்துகிறது. 5 மணிக்கு மறுபடி போர்வையை போட்டுட்டா அந்த பழக்கம் என்னை தோல்வியாளனாக மாற்றுகிறது. அவ்வளவுதானே சார்? அவ்வளவுதானே. சோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? வெற்றியை ஒரு பழக்கமா மாத்திக்க போறோம். பழக்கம்னா என்ன தெரியுமா? கான்சியஸா செய்ய ஆரம்பிச்ச ஒரு விஷயத்த கான்சியஸ்னஸே தேவைப்படாம செய்யறோம் பாருங்க, அதுதான் பழக்கம். சார் முதல்ல நீங்க 2 வீலர் ஓட்டும் போது, கார் ஓட்டும் போது கியரை எப்படி போட்டீங்க? கான்சியஸா போட்டிருப்பீங்க. இப்ப 2nd கியர்ல இருக்கேன், இப்ப 3rd கியர் போறேன், இப்ப 4th கியர் வரேன் அப்படின்னு கான்சியஸ்னஸ் முழுக்க எங்க இருக்கும்? சில சமயம் ரோட்டை கூட பார்க்க மாட்டீங்க, எப்படி பார்ப்பீங்க? கியர் இதுலடா இருக்கு அப்படின்னு பார்ப்பீங்க முதல்ல. இப்பெல்லாம் கியர்லயே கவனம் இருக்காது, போன் பேசிட்டு இருப்போம், ஸ்பீக்கர்ல போன் இருக்கும், ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனையை சொல்லுவாங்க, மைண்ட் முழுக்க பிரச்சனையில இருக்கும். எந்த கியர் மாத்தணும், ரோட்ல எத்தனை வண்டி கிராஸ் ஆச்சு, எப்ப பிரேக் போட்டோம், எப்ப ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறணும், எதுவுமே கான்சியஸா நடந்திருக்காது. எல்லாமே தானா நடக்கும். நீங்க கரெக்டா போக வேண்டிய இடத்துல போய் வண்டியை நிப்பாட்டிருப்பீங்க. Am I right? அப்ப டிரைவிங் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஹேபிட்டா மாறிடுச்சு. அது மாதிரி நீங்க சக்சஸ் என்ன பண்ணிக்க முடியும்? ஒரு ஹேபிட்டா மாத்திக்க முடியும். அப்படி மாத்திக்கிறதுக்கு இந்த ஒரு படத்தை நீங்க புரிஞ்சுட்டா போதும் சார். சக்சஸ் ஒரு ஹேபிட்டா நீங்க யாராவது மாத்திக்கணும்னு நினைச்சா இந்த ஒரு படத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சக்சஸ் நீங்க ஹேபிட்டா மாத்திக்க முடியும். இங்க இருக்கிறவர் ஒரு பிசினஸ் மேன் சார், கிளியரா? இங்க நிக்கிறவரு ஒரு பிசினஸ் மேன் இருக்கு. அவர் கையில என்ன இருக்கு? வில்லும் அம்பும் இருக்கு. அவர் எதை பார்த்துக்கிட்டு இருக்காரு? எதை பார்த்துட்டு இருக்காரு? கோலை தான் பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டா? நம்மளால ஏன் கோலை பார்க்க முடியலன்னா நமக்கு அப்ரசென்டிங்ல பாக்குறதுக்கே நமக்கு நேரம் கரெக்டா இருக்கு. காலையில ஆபீஸ்க்கு போய் நம்ம 10 விஷயம் செய்யணும்னு நினைச்சா நம்ம கிட்ட கொண்டு வரணும்னு அவன் 20 பிரச்சனையை வச்சிருக்கான். இதை கேட்ட உடனே நமக்கு கோலும் மறந்துருது, நெக்ஸ்ட் பிரான்ச்சும் மறந்துருது, விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம மாறிடுறோம். நான் ஜெயிச்ச சில மனிதர்களை பத்தி சொல்றேன். இந்த ஒரு படத்தை வச்சு எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். தூத்துக்குடியில ஒரு எலக்ட்ரானிக் ஷோரூம், அப்பதான் 2வது பிரான்ச் போட்டிருக்காங்க. அவங்க நேரம் பாருங்க, அந்த 2வது பிரான்ச் போட்ட நேரம் ஏற்கனவே 25 பிரான்ச் வச்சிருக்கிற ஒரு நிறுவனம் அந்த ஊர்ல பிரான்ச் போடுறாங்க.
2 பிரான்ச் வச்சிருக்கிறவர் கொடுக்க முடிஞ்ச விலை என்னவா இருக்கும்? 25 பிரான்ச் வச்சிருக்கிறவர் கொடுக்க முடிஞ்ச விலை என்னவா இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த 25 பிரான்ச் உள்ள கடைக்கு கஸ்டமர் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 பிரான்ச் வச்சிருக்கிறவர் கடையை மூடிடலாம்னு யோசிக்கிற சூழல் வந்துருச்சு. டீமோட உட்கார்ந்து பேசுறாங்க, என்ன பண்றது இப்ப அப்படின்னு. அப்ப டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, வேற ஏதாவது பண்ணலாம், இனிமே நம்மளால என்ன பண்ண முடியாது, 25 வச்சிருக்கிறவரோட நம்மளால போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நம்ம 2ஆ இருக்கிற முடிய 25ஓட போட்டி போட முடியாது, நம்ம 30 ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, தாராளமா 25ஓட நம்ம என்ன பண்ணலாம், போட்டி போடலாம், நம்ம 30 ஷோரூம்னு கோல் வச்சு ஒர்க் பண்ணுவோங்கிற. டீம்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த 2 நடத்துறதே கஷ்டமா இருக்கு, இதையே இழுத்து மூடலாங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டோம், நீங்க என்ன 30ன்னு சொல்றீங்கன்னு. இங்க இருக்கிற எல்லாரும் தயவு செய்து புரிச்சுக்குங்க நான் சொல்ற விஷயத்த. இந்த ஹால்ல எதுக்குமே நான் எந்திரிக்க மாட்டேன், அப்படி யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பீங்கல்ல, ஒரு நிமிஷம் ஸ்டேஜுக்கு வாங்க சார். எதுக்குமே நான் எந்திரிக்க மாட்டேன், யார் கூப்பிட்டாலும் நான் எந்திரிக்க மாட்டேன். தேங்க்யூ. யாராவது ஒருத்தர் டக்குன்னு குயிக்கா மேடைக்கு வாங்க. அண்ணா நீங்க வேண்டாண்ணா, குதிக்கணும், குதிப்பீங்களா? சரி வாங்கண்ணா. இப்படி உற்சாகமான இளைஞரை நம்மளே வேண்டாம்னு சொல்லக்கூடாது, வாங்கண்ணா. அந்த அம்பு போட்டு வச்சிருக்காருல கையில, அவரோட கோட் பாக்கெட்டை தொடுங்கண்ணா, கீழே அந்த இடத்துல. தேங்க்யூ. இப்ப அந்த அம்போட நுனியை தொடுங்க. அதான் அந்த இடம். கரெக்ட் கரெக்ட். இப்ப அந்த கோல் வட்டம் இருக்குல்ல, கோல் வட்டம் அது வேண்டாம், அந்த ஏசி இருக்குல்ல, அந்த ஏசியை தொடுங்கண்ணா, அதோட டாப்பை தொடணும். சூப்பர், நல்ல கைத்தட்டல் கொடுங்க அவருக்கு. இப்ப சொல்லுங்க, எந்த அட்டெம்ப்ட் செய்யும் போது அவரோட எனர்ஜி முழுசா வெளியில வந்துச்சு? ஹலோ, டாப்ல தொடும்போது. நல்லா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே, யாரு உயர்ந்த இலக்குகளுக்காக வேலை செய்கிறார்களோ அவங்களுக்கு தான் அவங்க ஆற்றல் முழுமையா வெளிப்படும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப 2 ஷோரூம் இழுத்து மூடலாம்னு நினைச்சவர் ஒரு கோல் வைக்கிறாரு, 30 ஷோரூம்னு கோல் வைக்கிறாரு. எப்போதுமே கோல் பிரம்மாண்டமா இருக்கணும். கோல் பிரம்மாண்டமா இருந்தா என்ன பண்ணும், அந்த கோலுக்கு முன்னாடி நீங்க பொசுக்குன்னு இருப்பீங்க. இப்ப உதாரணத்துக்கு அந்த கேமரா லைட்டிங் ஸ்டாண்ட கற்பனை பண்ணிக்கங்க, அதுக்கு முன்னாடி இதான் நான் வச்சுக்கங்க. என் கோல் வந்து இந்த கேமரா ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு முன்னாடி என் கோல் எப்படி இருக்கு? பிரம்மாண்டமா இருக்கு. யாரு பிரம்மாண்டமா கோல் வைக்கிறாங்களோ அவங்கள அந்த கோல் என்ன தெரியுமா பண்ணும், விஸ்வரூபம் எடுக்க வைக்கும். இங்க எத்தனை பேர் நீங்க ஒரு ஆளா பிசினஸ் பண்றீங்க? சோலோபிரினர். நான் மட்டும் தான் சார் என் பிசினஸ்ல. ஓகே, குட், சூப்பர். நீங்க ஒரு ஆளா இருக்கிற முடிய நீங்க சோலோபிரினர் இல்ல, செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுத்துக்கிறீங்க. நீங்க இன்னும் என்ன ஆகல, ஒரு பிசினஸ் மேனா ஆகல. நான் இப்ப அவர்கிட்ட கேட்கிறேன், ஏன் பிரதர் நீங்க தனியா இருக்கீங்க, இன்னொரு ஆளை வேலைக்கு வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, சார் அந்த வேலையை நானே செஞ்சுட்டா எனக்கு அந்த சம்பளம் மிச்சம் தானே சார் அப்படிங்கிறாரு. மிச்சமாகிற பணம் உங்களுக்கு சேமிப்பா இருக்குமே தவிர ப்ராஃபிட்டா இருக்காது. சேமிப்பு வேற, ப்ராஃபிட் வேற. சரி, இப்ப பார்ப்போம். எல்லாரும் கைகளை, ஃபார்முலா இந்த கையில தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் விரலை தொட்டுக்குங்க. என் பிசினஸ்ல நான் தான் வேலை செய்யறேன்னா உங்க பிசினஸ்ல நீங்க வேலை செய்யறவரா தான் இருக்கீங்க. வேலை செய்யறவரா இருக்கிற முடிய உங்களுக்கு பிசினஸ்ல வளர்ச்சியே இருக்காது, நீங்க லேபரா தான் இருப்பீங்க. முதல் ஸ்டேஜ் என்னங்க, வேலை செய்பவர். இப்ப பிரதர் இருக்காரு, அவர் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்காரு, யாராவது டிசைனிங் பண்ணணும்னு கொண்டு வந்தா இவரே டிசைன் பண்ணி கொடுக்கிறாரு. அப்ப இவர் என்னவா இருக்காரு, வேலை செய்யறவரா இருக்காரு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வேலை வாங்குபவர். இவர் என்ன பண்றாரு, இப்ப ஒரு பையனை அசிஸ்டண்டா போடுறாரு. என்ன ஆர்டர் வந்தாலும் நீ டைப் பண்ணி வை, நான் வந்து டிசைனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார். இப்ப வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்கு, இவர் வேலை வாங்குபவரா மாறிட்டார். இப்ப நிறைய ஆர்டர் வருது, 10 பேரை வேலைக்கு போட்டார். இவங்களுக்கு எல்லாம் வேலை சொல்றதுக்கு ஒரு ஆளை போட்டார், இன்சார்ஜ் போட்டார், சூப்பர்வைசர். அவர் தான் ஆர்டர் ரிசீவ் பண்ணுவாரு, 10 கம்ப்யூட்டருக்கு வேலையை பிரிச்சு கொடுப்பாரு, எது முக்கியம்னு சொல்லுவார். இப்ப பாருங்க, கம்பெனில பாருங்க, வேலை செய்பவர், வேலை வாங்குபவர், வழி நடத்துபவர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு இவர் வந்துட்டார். இவர் வந்து என்ன சொல்லுவாரு, ஏன்பா இந்த ஜேகாம்ல இருந்து பேமெண்ட் வந்துருச்சான்னு கேட்பாரு. வந்துருச்சு அப்படின்னா அப்ப அவங்க வேலையெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை முடிங்க. இங்க இருந்து பேமெண்ட் வந்துருச்சு, அந்த ஜுவல்லரியில இருந்து வந்துருச்சா, 2 மாசம் பெண்டிங் இருக்கு, அவங்க வேலையை கொஞ்சம் பெண்டிங் போடும். இப்ப இவர் வேலை செய்யல, வேலை வாங்கல, இப்ப என்ன பண்றாரு, வழி நடத்துறாரு. வேலை செய்பவர்கள், வேலை வாங்குபவர்கள், வழி நடத்துபவர்கள். இந்த 3 ஸ்டேஜ்ல இருக்கிற முடிய உங்களுக்கு வளர்ச்சி கிடையாது. 4ஆவதா ஒரு ஸ்டேஜ் இருக்கு, பாலிசி மேக்கர்ஸ். பாலிசி மேக்கர்ஸ். இந்த 3 இடத்துக்கும் நீங்க ஆளை வளர்த்தீங்கன்னா தான்
நீங்க இந்த இடத்துக்கு வர முடியும். நீங்க இந்த இடத்துக்கு வந்தா மட்டும்தான் வாழ்க்கையில் வளர முடியும். வாழ்க்கையில என்ன சார் ஆக முடியும்? நீங்க வளர முடியும். நீங்க பிசினஸ்ல ஸ்கேல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்றேன். பிசினஸ்ல ஸ்கேல்னா என்னங்க? ஸ்கேல்னா என்ன? வளர்றது, இருக்கிறத வச்சு வளர்றது. ஸ்கேல்னா என்னது? இருக்கிறத வச்சு வளர்றது. எக்ஸ்ட்ரா லோன் வாங்கி வளர்றது இல்ல. இன்னைக்கு என்கிட்ட என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதை வச்சு வளர்றது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நாங்க இதே மாதிரி பிசினஸ் செமினார் நடத்துறோம். ஒரு ஹால்ல, ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல, பேங்க்வெட் ஹால்ல நாங்க பிசினஸ் செமினார் நடத்துறோம். ஒரு பார்ட்டிசிபென்ட்டுக்கு 3000 rupees சார்ஜ் பண்றோம். ஒரு 300 பேர் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்துறோம். எல்லாமே பிக்சட் தான். 300 பேரு, 3000 ரூபாய், 9 லட்சம் ரூபாய் வருமானம். இதுக்கு நான் சில ப்ரொமோஷன் பண்றேன், இதுக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், எல்லாமே பிக்சட். ஆனா இதை வச்சு நான் வளர முடியுமான்னா வளர முடியும்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். என்ன பண்றோம்? எல்லா டிக்கெட்டையும் 3000 ரூபான்னு விற்காம சில்வர் பாஸ், கோல்டு பாஸ், டைமண்ட் பாஸ்னு மாத்துறோம். எல்லாம் சேம். ஆனா அதுல இருந்து நாங்க வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பை கண்டுபிடிக்கிறோம். என்ன பண்றோம்? கோல்டு பாஸ் 5000, டைமண்ட் பாஸ் 10,000 அப்படிங்கிறோம். நான் நினைச்சேன் இந்த டைமண்ட் பாஸ் தான் லேட்டா விற்கும்னு. முதல்ல வித்தது டைமண்ட் பாஸ் தான். ஏன்னா ஃப்ரண்ட் ரோல விஐபிஸோட உட்காரணும்னு எல்லாரும் ஃபர்ஸ்ட் எதை ரிசர்வ் பண்றாங்க? டைமண்ட் பாஸ் தான். அப்ப ஸ்கேல்ங்கிறது இன்னைக்கு என்கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அதை வச்சுட்டே வளர்றது என்னது? ஸ்கேல். நிறைய பேர் ஏன் ஸ்கேல் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றேன். திண்டுக்கல்ல இருந்து என்ன ஒருத்தர் பார்க்க வந்திருந்தார். அவர் ஒரு லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த லெவல் போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா ரொம்ப வருஷமா வந்து பேசிட்டே இருக்காரு, ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னு சொல்றேன். யாராவது இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் மேடைக்கு வாங்க, பத்திரமா உங்களை திரும்ப அனுப்பிச்சிருவேன். சார் நீங்க எப்படி படி ஏறுறதுன்னு காமிக்க போறீங்க. படி ஏறுறது எப்படின்னு ஆடியன்ஸ்க்கு டெமோ காமிக்க போறீங்க. கரெக்டா? ஓகே, ஒரு படியில கால் வைங்க சார். அப்படியே இருங்க. இப்போ ஒரு படியில கால் வச்சுட்டாரா? பாத்துட்டீங்களா அவர் எப்படி நிக்கிறாருன்னு? அடுத்த படிக்கு போகணும்னா அவர் என்ன பண்ணணும்? ஹலோ, ஏற்கனவே இருந்த படியிலேருந்து காலை எடுக்கணும். நிறைய பேர் அடுத்த படிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஏற்கனவே இருக்கிற படியிலேருந்து காலை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் பயப்படுறாங்க. நான் சொல்றது புரியுதா? அந்த கால் எடுத்து அடுத்து வைங்க சார். இப்ப உங்க கீழே இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இன்னும் ஒரு படி மேல இருங்க சார். இப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் என்ன பண்றாரு பாருங்க. பழைய படியிலேருந்து காலை எடுத்து வச்சா மட்டும்தான் புதிய படியில கால் எடுத்து வைக்க முடியும். ஒத்துக்கிறீங்களா? இதை பிசினஸ்க்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். இங்க தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களை வச்சு நான் கருத்து சொல்லிட்டேன். நல்ல கைத்தட்டல் கொடுங்க சார். சார் இங்க ஒரு இன்ஜினியர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் 30 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காரு. 25 லட்சம் 30 லட்சத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காரு. வருஷத்துக்கு ஒரு 10 வீடு கட்டுவார். எவ்வளவு சார் டர்ன் ஓவர் பண்றாரு? ஹலோ, எவ்வளவு டர்ன் ஓவர் பண்றாரு? 3 கோடி பண்றாரு. அப்படி வச்சுக்கலாம். எவ்வளவு டர்ன் ஓவர்? 3 கோடி பண்றாரு. இவர்கிட்ட நான் சொல்றேன், 30 லட்சம் ரூபாய் வீடு கட்டுறதுக்கும் பிளான் வேலை எல்லாம் ஒண்ணுதான். 2 கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டுறாங்கல்ல, 1.5 கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டுறாங்கல்ல, அவங்களுக்கும் வேலை ஒண்ணுதான். நீ இனிமே 30 லட்சம் ரூபாய் வேலை எடுக்காத, 1 கோடி ரூபாய் வேலை எடு, அப்பதான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொன்னா, அவர் இத்தனை நாளா என்ன பண்றாரு? 30 லட்சம் ரூபாய் வேலை எடுத்து 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 நிறைய பேரை பழகி வச்சிருக்காரு. இப்ப இவர் 1.5 கோடி ரூபாய் வீடு கட்டுறவங்களை பார்க்க போகும்போது இந்த 30 லட்சம் ரூபாய் கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது இவர் போகாம இவர் அசிஸ்டன்ட் அனுப்பிச்சு வைக்கிறார். போய் அவர் வீடு கட்டணுங்கிறாரு, என்னன்னு போய் பேசிட்டு வான்னு. இப்ப அவர் கேட்கிறாரு, ஏன் வினோத் வரமாட்டாரா அப்படின்னு கேட்கிறாரு. யாரு? அந்த 30 லட்சம் ரூபாய் உங்களால் பெரிய ஆள் ஆயிட்டாரா, அவர் இப்ப வரமாட்டாரான்னு கேட்கிறாரு. இப்ப இவருக்கு பயம் வருது. இந்த 1.5 கோடிக்கு மார்க்கெட்டிங் பண்றோம்னு ஆசைப்பட்டு 30 லட்சம் ரூபாய் கஸ்டமரையும் விட்டுருவோம் போல இருக்குன்னு இவர் அடுத்த படியில கால் வைக்காம முதல் படியிலே என்ன பண்ணிட்டு இருக்காரு? நின்னுகிட்டு இருக்காரு. யார் முதல் படியில இருந்து காலை தூக்குறாங்களோ அவங்களாலதான் அடுத்த படியில கால் எடுத்து வைக்க முடியும். நான் சொல்றது புரியுதா? என்னோட லைஃப்ல நான் இதை ஃபாலோ பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன தெரியுமா பண்ணேன்? சிதம்பரத்துல ஒரு நிறுவனத்துக்கு ஒர்க் பண்ணேன். ஒரு செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அவருக்கு அக்கவுண்ட் செக்ஷனுக்கு மீட்டிங் போடுறாரு. மீட்டிங் போடும்போது அந்த எம்டி சொன்னாரு, நான் இல்லாத நாள்ல மட்டும்தான் செக் பவுன்ஸ் ஆகணும். அதை ஹானர் பண்றதுக்கு நான் இல்ல, அப்ப தப்பு இல்ல. நான் இருக்கும்போது செக் பவுன்ஸ் ஆயிருச்சுன்னா என்ன அர்த்தம்? நான் இல்லைன்னு அர்த்தம். அப்படி எமோஷனலா பேசுறாரு. 2008 இந்த வார்த்தையை கேட்டேன். அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணேன், இனிமே பினான்சியல் டிசிப்ளின் இருந்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு வேலை பார்ப்பேன், மத்தவங்களுக்கு நான் வேலை பார்க்க மாட்டேன்னு முடிவெடுத்தேன். அது என்ன பினான்சியல் டிசிப்ளின்?
இன்வாய்ஸ் அனுப்பிச்சா உடனே பணம் போட்டு விடணும், அவங்களுக்கு மட்டும்தான் வேலை பார்ப்பேன், இழுக்கிறவங்களுக்கு நான் வேலையே பார்க்க மாட்டேன்னு முடிவு பண்ணேன். ஒரு படியில இருந்து காலை எடுத்ததுனாலதான் நான் அடுத்த படிக்கு போனேன். புரியுதா? அடுத்து நான் முடிவு பண்ணேன், அந்த ஊர்ல நம்பர் 1 இருக்கணும். அவர் தான் அந்த ஊர்ல நம்பர் 1 இருக்காருல்ல, நீ போய் என்னையா பண்ண போறேன்னா அவரை ஸ்டேட்லயே நம்பர் 1 ஆக்க போறேன். நம்பர் 1 இருக்கிறதோட சுவை தெரிஞ்சவரை தான் என்ன பண்ண முடியும், அடுத்த கட்டத்துக்கு ரைஸ் அப் பண்ண முடியும். ஒரு ஊர்ல நம்பர் 1 ஒருத்தர் இருக்கணும்னு வச்சுக்க, நிச்சயமா ஒரு மணி மைண்டா இருந்தா நம்பர் 1 வந்திருக்க மாட்டாரு. என்னவா இருந்தா அவர் நம்பர் 1 வந்திருப்பாரு? பிசினஸ் மைண்டா இருந்தாதான் நம்பர் வந்திருப்பாரு. அப்ப நான் முடிவு பண்ணேன், பிசினஸ் மைண்டா இருந்தா மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஒரு செக்மெண்ட்டை டிராப் பண்ணேன் பாருங்க, அதனாலதான் அடுத்த செக்மெண்ட்டுக்கு வளர்ந்தேன். அப்புறம் முடிவு பண்ணேன், 500 கோடி டர்ன் ஓவர் பண்றவங்களுக்கு தான் ஒர்க் பண்ணுவேன்னு முடிவு பண்ணேன். அப்புறம் நான் ஒர்க் பண்ணணும்னு சொன்னா அவங்க ஒரு பிராண்டா இருக்கணும். நான் இப்ப பேர் சொல்றேன்னு வச்சுக்கேன், நான் சக்தி மசாலாக்கு ஒர்க் பண்றேன், நான் சத்யா ஏஜென்சிஸ்க்கு ஒர்க் பண்றேன், லட்சுமி செராமிக்ஸ்க்கு ஒர்க் பண்றேன், போத்தீஸ்க்கு ஒர்க் பண்றேன் அப்படின்னு நான் சொன்னா, போத்தீஸ்னா என்னன்னு நீங்க யாருக்காவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? சத்யா ஏஜென்சிஸ்னா என்னன்னு நீங்க யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணுமா? நான் இப்படி ஒரு பிராண்டுக்கு தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஒரு படியில இருந்து காலை எடுத்ததுனால மட்டும்தான் என்னால அடுத்த படியில கால் எடுத்து வைக்க முடிச்சு. அப்ப இத படத்தை பாத்துக்கங்க. நீங்க உங்க ஸ்டாஃப அடுத்த படிக்கு உயர்த்தணும். நீங்க பிசினஸ்ல ஸ்கேல் ஆகணும்னு சொன்னா உங்க ஸ்டாஃப என்ன சார் பண்ணணும்? அடுத்த படிக்கு உயர்த்தணும். இது வேற ஒரு விதமா நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் உடனடியா மேடைக்கு வேணும். யங்ஸ்டர்ஸ் யாராவது வாங்க சார். என்னுடைய நண்பரே வராரு, நல்ல கைத்தட்டல் கொடுங்க சார். சார் இதுல 4 பேனா இருக்கு, ஓகே தானே? நீங்க பாக்குறத பார்த்தா உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. 4மே கிளீனா தெரியுது இல்ல? இதுல உங்களுக்கு பிடிச்ச பேனாவை செலக்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு. வாவ், பேனா கொடுத்தவர் இப்ப கண் கலங்கிட்டாரு. சரி சார், இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த 4 பேனாவையும் தூக்கி போட போறேன். இந்த 4 பேனாவையும் என்ன பண்ண போறேன்? தூக்கி போட போறேன். அவர் செலக்ட் பண்ண பேனாவை பிடிச்சா அது அவருக்கு, வேற எந்த பேனாவை பிடிச்சாலும் அது அவருக்கு கிடையாது. கிளியரா? டீலா நோ டீலா சார்? நீங்க சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும். சார் நாளையும் தூக்கி போட போறேன், நீங்க செலக்ட் பண்ண பேனாவை பிடிக்கணும், வேற பேனாவை பிடிச்சா அது உங்களுக்கு கிடையாது. எந்த பேனா செலக்ட் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? எது சார்? ஓகேயா? பிடிச்சிட்டார்ல சார்? நல்ல கைத்தட்டல் கொடுங்க சார், நல்ல கைத்தட்டல் கொடுங்க சார். சார் அவர் கண்ணு முன்னாடி 4 பேனா பறந்துச்சு இல்ல? எப்படி சார் கரெக்டா அந்த பேனாவை பிடிச்சாரு? ஹலோ ஹலோ, யாரு லைஃப்ல ஜெயிப்பாங்கன்னா யாருக்கு போக்கஸ் இருக்கோ அவங்க தான் சார் பிசினஸ்ல ஜெயிப்பாங்க. அவர் பாருங்க, அப்படி 4 பேனா பறக்கும் போது அவர் என்ன நினைக்கல, இந்த பேனாவை விட இந்த பேனா நல்லா இருக்கேன்னு நினைச்சிருந்தா இந்த பேனாவை என்ன பண்ணிருப்பாரு? என்ன பண்ணிருப்பாரு? தவற விட்டுருப்பாரு. அவர் உறுதியா இருந்தாரு, எனக்கு இதுதான் தேவைன்னு உறுதியா இருந்தாரு, அதை அடைஞ்சிட்டாரு. அப்ப நண்பர்களே, பிசினஸ்ல எதை அடையணும்னு உங்களுக்கு போக்கஸ் வந்துருச்சுன்னா நிச்சயமா அதை நீங்க உங்க பிசினஸ்ல அடைஞ்சிருவீங்க. அவருக்கு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நீங்க எப்ப பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனரா வருவீங்கன்னா இந்த பேக் தான் உங்க மைண்ட். இந்த பேக் தான் உங்க மைண்ட். உங்க மைண்டுக்குள்ள ஒன்ன போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா மைண்டுக்குள்ள எதை போடணுங்கிறத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த மைண்டுக்குள்ள எல்லா தேவையில்லாததெல்லாம் கொண்டு வந்து போடவே கூடாது. நீங்க இப்ப எனக்கு ஒரு 500 rupeesக்கு சேஞ்ச் வேணும். இங்க 2 நண்பர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. ஒருத்தர் வெறும் சில்லறை மட்டும்தான் வச்சிருக்காரு, ஒருத்தர் 100 ரூபாய் நோட்டா வச்சிருக்காரு. இப்ப சேஞ்ச் வேணும்னா அவர்கிட்ட போய் கேட்டா அவர் என்ன சொல்றாரு? சார் சில்லறை தான் இருக்கு, எனக்கு 500 இல்லேம்பாரு. இதுவே இவர்கிட்ட போயிட்டா என்ன பண்ணுவாரு? எவ்வளவு 500க்கு சேஞ்ச் வேணும் சார், கொடுங்க சார் அப்படின்னு ஒரு 100 ரூபாய் கட்ட எடுத்து என்ன பண்ணுவாரு? எண்ணுவாரு. எனக்கு ஒருத்தர் கொடுக்கணும்னா அவர்கிட்ட என்ன இருக்கணும்? அது இருக்கணும். அப்ப நீங்க பிசினஸ்க்கு அட்வைஸ் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பழகினவங்கள்ட்ட கேட்போம். அப்படி இல்ல, இந்த மாதிரி வெற்றியாளர்கள்ட்ட கேட்கணும். வெற்றியாளர்கள்ட்ட கேட்டா வெற்றி அட்வைஸா கிடைக்கும். தோத்தவன்கிட்ட போய் நான் பிசினஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போலாமான்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? இருக்கிறத ஒழுங்கா பாருமா. அப்ப நீங்க அடுத்து என்ன பண்ண மாட்டீங்க? அடுத்த ஸ்டெப்புக்கு எதையும் உங்க பிசினஸ்ல கொண்டு போக மாட்டீங்க. வந்த உடனே ரமேஷ் என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. எதை பத்தி கேள்வி கேட்டாரு? எதை பத்திங்க கேள்வி கேட்டாரு? ஸ்டாஃப வச்சு எப்படி வேலை வாங்குறது அப்படின்னு கேட்டாரு. அதை பத்தி 1-2 விஷயம் மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு கம்பெனிக்கு போனேன். அந்த எம்டி கிட்ட கேட்டேன், உங்ககிட்ட எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க அப்படின்னு கேட்டேன். அவர் டக்குன்னு பதில் சொன்னாரு, பாதி பேர் தான் சார் வேலை பாக்குறாங்கன்னு.
நான் என்ன கேட்டேன், அட்டெண்டன்ஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு, வேலையே பாதி பேர் தான் பாக்குறாரு. நான் அதை கேட்கல சார், உங்க பேரோல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் எடுத்தாதான் சார் எவ்வளவு பேர் என்கிட்ட வேலை பாக்குறான்னு எனக்கே தெரியும். அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கு, வரான் கத்துக்கிறான் போயிடுறான் ரிப்பீட், வரான் கத்துக்கிறான் போயிடுறான் ரிப்பீட், அப்படித்தானே சார் இருக்கு. இந்த சூழல்ல நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்டாஃப வச்சு ஜெயிக்க முடியுமா? நீங்க பிசினஸ் வளர்க்கணும்னு சொல்றீங்களே, அப்படின்னா பாருங்க சில உதாரணங்கள் சொல்றேன். திருச்சியில ஒரு 7-8 வருஷம் இல்ல ஒரு 10 வருஷம் கூட இருக்கும். இந்த சின்ன பசங்களுக்கு நான் என்ன ட்ரைனிங் கொடுக்க போறேன், இந்த சின்ன பசங்களை வச்சு இவர் எப்படி கம்பெனி நடத்த போறாரு. ஒரு 25 சின்ன பசங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். 10 வருஷம் கழிச்சு அந்த நிறுவனத்துல டைரக்டர்ஸ்க்கு ப்ரோக்ராம் நடத்தணும், நீங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எங்களுடைய டைரக்டர்ஸ்க்கெல்லாம் ப்ரோக்ராம் நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுடைய ட்ரைனிங் சென்டருக்கு நான் போனேன். நல்ல வேலையா நான் 5 நிமிஷம் முன்னாடி போயிட்டேன். மேல போய் நின்று அவங்க ட்ரைனிங் 10 நிமிஷம் முன்னாடி வந்ததுனால மேல போய் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ட்ரைனிங் ஹாலுக்கு வெளியில ஒரு 30 கார் வரிசையா வந்துச்சு. 30 கார்ல இருந்தும் அந்த டைரக்டர்ஸ் இறங்கி அந்த ட்ரைனிங் ஹாலுக்கு வராங்க. வந்த உடனே எனக்கு சிலிர்த்து போச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி மேனேஜர்ஸா நான் பார்த்த அந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் இன்னைக்கு அந்த நிறுவனத்துல டைரக்டர்ங்கிற பொசிஷன்ல இருக்காங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கம்பெனில என்ன டெசிக்னேஷன் வேணாலும் நம்ம கொடுப்போம். மேனேஜர்னு கொடுப்போம், சிஇஓன்னு கொடுப்போம், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்னு கொடுப்போம். மேனேஜிங் டைரக்டர் மாதிரி டைரக்டர்ங்கிற பொசிஷனை நம்ம ஸ்டாஃபுக்கு கொடுப்போமா? அந்த நிறுவனம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, மேனேஜரா இருந்த ஸ்டாஃப் எல்லாத்தையும் டைரக்டரா மாத்தினதுனாலதான் அந்த நிறுவனமும் வளர்ந்து நிக்குது. அந்த நிறுவனத்துடைய சேர்மன் தான் ஜெயநாதன் சிப்ஸ் உடைய சேர்மன் ஆறுமுகம் அவர்கள். உங்க நிறுவனத்துல ஆட்கள் நிலைக்கணுமா, நீங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கு சொல்றேன். ஒரு நிமிஷம் என்ன பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு 3 நபர்களோட பேரை எழுதுங்க சார். இவங்களை நினைச்சாலே எனக்கு ஒரு நன்றியோட இருக்கும், இவங்களை நினைச்சாலே எனக்கு பிரியமா இருக்கும், இவங்களை நினைச்சாலே ஒரு கிராட்டிடியூட் எனக்குள்ள வரும். அப்படி ஒரு 3 பேரை எழுதுங்க சார். நீங்க எழுதின அந்த 3 பேர் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட பர்சனாலிட்டியா இல்ல அவங்களோட கேரக்டரா? என்ன சார், பர்சனாலிட்டி இல்லையா சார்? அவர் வந்து செக்குடு கோட் போட்டிருந்தார் சார், சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கோட இருந்தார் சார். அந்த பர்சனாலிட்டியை பார்த்த உடனே என் லைஃப்ல அவருக்கு முக்கிய இடம் கொடுத்துட்டேன், அப்படிலாம் இல்லையா? எதனால சார் கொடுத்திருக்கீங்க? கேரக்டர். நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்க ஸ்டாஃப் உங்க கேரக்டர்னாலதான் ஈர்க்கப்படுவாங்களே தவிர நீங்க பேசுற வார்த்தைகள்னால ஈர்க்கப்பட மாட்டாங்க. இவர் கைய பிடிச்சா நான் வளருவேன்னு உங்க ஸ்டாஃபுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவன் நிச்சயமா உங்க கூட இருப்பா சார். இவரே வளர்ற மாதிரி தெரியல, இவர் கூட சேர்ந்து நம்ம என்னைக்குடா வளர போறோம்னு நினைச்சா அவங்க கூட இருக்கவே மாட்டான். இதை இன்னொரு விதமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இங்க ரெகுலரா ஜிம்முக்கு போறவங்க யாராவது இருக்கீங்களா? ஜிம்முக்கு போலனாலும் நீங்க ஜம்முன்னு இருக்கு, வாங்க எந்திரி. உங்க பக்கத்துல சார் அந்த செல்லத்தை கேட்டேன், வாங்க சீக்கிரம் வாங்க, டபுள் அப். எனக்கே 5 நிமிஷம் தான் இருக்கு டைம், சீக்கிரம் வாங்க. இவர் இன்னைக்குள்ள வந்துருவாரா சார்? இன்னைக்குள்ள வந்துருவாரா? இப்ப எனக்கும் பிரதருக்கும் ஆர்ம் ரெஸ்லிங் நடக்க போகுது சார். ஆர்ம் ரெஸ்லிங்னா தெரியும் இல்லையா? ஆர்ம் ரெஸ்லிங்னா தெரியும் இல்ல சார்? நான் இந்த பக்கம் சாச்சா 1 பாயிண்ட், 30 செகண்டுக்குள்ள 2 தடவை சாச்சிட்டா எனக்கு 10 பாயிண்ட். அதே மாதிரி தம்பி இந்த பக்கம் சாச்சா 1 பாயிண்ட், 30 செகண்டுக்குள்ள 2 தடவை சாச்சிட்டா 10 பாயிண்ட். டீலா நோ டீலா? நீங்க சொல்லணும், டீலா நோ டீலா? தம்பி தான் ஜெயிப்பாருன்னு நம்பிக்கை இருக்கிறவங்க கை தட்டி பாருங்க. தம்பி அப்படியே நோட், யார் கை தட்டாங்க நோட், அப்புறம் கவனிச்சுக்கோ. நான் தான் ஜெயிப்பேன் நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் நல்லா கை தட்டுங்க. வேணும்னா 2 பேர் கம்மியா தட்டுறாங்க வினோத், நிகழ்ச்சி முடிச்சோன்னு கவனிச்சுக்கோ. அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இவரோட ஸ்ட்ரென்த் இங்கதான் இருக்கு, இங்க இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாருங்க, ரெடி? ரெடியா பிரதர்? என்ன பண்ணணும், நீங்க இந்த பக்கம், நான் இந்த பக்கம். ரெடி? 1 2 3. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அவரை ஜெயிக்க வச்சுட்டு இருக்கேன். இப்ப அவர்கிட்ட கேட்போம், நான் உங்களை ஜெயிக்க வச்சுட்டே இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் உங்களை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க பதிலுக்கு என்ன பண்ணுவீங்க? என்னங்க செய்வாரு? என்ன ஜெயிக்க வைக்கிறதுக்கு இப்படி கைய தள்ளுவாரு. ஆம் ரைட்? நான் ஜெயிக்கணும் மட்டும் நீங்க நினைச்சு வாழ்ந்தா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் உங்களை ஜெயிக்க விடாம போராடிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க மத்தவங்க ஜெயிக்கணும்னு நினைச்சு உழைச்சு பாருங்க, எல்லாருமா சேர்ந்து உங்களை ஜெயிக்க வைப்பாங்க. சார் கேக்குறேன்,
இந்த ஹால்ல நான் ஏன் வெற்றிக்காக பேசணுமா, உங்க வெற்றிக்காக பேசணுமா? உங்க வெற்றிக்காக பேசினா தானே நான் ஜெயிப்பேன். இதேதான் சார் உங்களுக்கு ஃபார்முலா. என்னோட லைஃப்ல 24 வருஷம் நான் பிசினஸ் பண்ணி அடைஞ்ச வளர்ச்சிய லாஸ்ட் ஒரு பினான்சியல் இயர்ல அடைஞ்சேன் சார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் இந்த புது கணக்கு போடுவாங்கல்ல, அதுல ஒரு வார்த்தை எழுதினேன். அதுதான் என்னுடைய 24 வருஷ வளர்ச்சிய ஒரே வருஷத்துல அடைய வச்சுச்சு. புது கணக்கு போடும்போது என்ன எழுதுவோம்? லாபம்னு எழுதுவோம் இல்லையா? நான் ஒரு வார்த்தை சேர்த்து எழுதினேன் சார், எல்லோருக்கும் லாபம் அப்படின்னு எழுதுறேன்.